பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். இங்க ரோம விஜய் காணோம். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சோட எங்கள் 2 பேத்துக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க. செம ஷாக் ஆகிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரசு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. என்ன கிஃப்ட் என்ன, அதுக்கப்புறம் ரோமாயி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, பிரசித்தியா எக்ஸாம்க்கு எல்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கான்றதா இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள. நம்ம பைக்கு சர்வீஸ் பண்ணாலும் அது ரெடி ஆகலை. மறுபடியும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கொடுத்து தம்பி வண்டி வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் சாயங்காலம் மங்கள் போகிறோம். ஒரு நகை சீட்டு போட்டிருந்தோம். அதை க்ளோஸ் பண்ணவே லேட் ஆகிடுச்சிங்க. 2 மாதமாக இதாக போகிறேன்னு போகவே முடியல. அதனால் ஒரு வழியாக இன்றைக்கி போய் எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பிட்டோம். சரசு பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்காங்க. வண்டி இல்லாதனால நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி போகிறோம். ஜென்ரலாக எனக்கு ஆட்டோவில் போகிறதே பிடிக்காது. 2 வீலரில் தான் போவேன். இன்றைக்கி வண்டி இல்லாத காரணனால ஆட்டோவில் போகிறேன். 2 வீலரில் வந்தால் நேராக மங்கள் வாசப்புள்ளே போய் இறங்கிடுவோம். இப்போ ஆட்டோவில் வந்தனால அந்த பக்கம் தெப்பக்குளத்துக்கு மலைக்கோட்டைக்கிட்ட இல்லைன்னா இந்த பேக் சைடில் இறக்கி விடுவாங்க. எங்கள் அம்மாலாம் நடக்கிறதே இல்லை, கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்காங்க பாருங்க. நம்மளுக்கும் நடந்த ப்ராக்டிஸ் ஆகணும்ல, நம்மளும் நடக்கிறதே இல்லை. அதனால் நானும் நடந்து வந்துட்டேன். மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமை க்ரௌடே கம்மியாக தான் இருக்குது. இல்லைன்னா ஜேன்னு இந்த கடையில் இங்கேனாச்சும் ஓரளவு கூட்டம் இருக்குது. மற்ற பக்கம் இங்கே கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே சுத்தமாக க்ரௌடே இருக்காது. இதனால எங்கள் அம்மா கேட்டுட்டாங்கன்னு வாங்க வந்துருக்கோம். வாங்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். என்ன செலக்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ நேரம் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு தான் டாலர் பார்க்க வந்தோம். பட் அவங்களுக்கு பெருசாக அந்த டாலர்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பிடிக்கலன்றதுனால எதார்ச்சியாக நாங்கள் இந்த டாலர் பார்த்தோம். சடனாக முருகன் டாலர் எடுக்கணும்னு தோணுச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம நினச்சி வந்தது ஒன்று, ஆனால் முருகன் நம்மள்கிட்ட வரணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி இந்த இது வாங்கிட்டோம். ஸோ ஃபீல் பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி. முருகன் டாலரை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அது 1.25 பவுன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் சீட்டு போடுறது கொஞ்சம் நகை மிச்சம் இருக்குது. அதுக்கு பதிலாக தோடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2nd ஃப்ளோர் வந்துட்டுருக்கோம். எங்கள் அம்மாவால் பாவம் நடக்க முடியல. இன்றைக்கி பார்த்து லிஃப்ட்டில் நாங்கள் வர முடியல. ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு. ஷாப்பிங் முடிச்சாச்சு. இங்கே வருஷம் ஈரனில் அந்த கேலண்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா அந்த கேலண்டரை வாங்கிட்டு தான் வருவேன்னு சண்டை கட்டி கேலண்டர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன டாஸ்க்குனா, வெளில போய் நம்ம வீட்டுக்கு ஆட்டோ பிடிக்கணும். எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு தெரில, செம்மையாக கேட்பாங்க. போய் பார்ப்போம். நம்ம வரப்போ 120 ரூபா கொடுத்தோம். இப்போ எவ்வளோ கேட்குறாங்கன்னு போய் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். முடிச்சுட்டு ஆட்டோ கேட்டேன். வெளில கேட்டால் 200ன்றாங்க. 150னா கூட ஓகே, 200 ரொம்ப அதிகம். அதனால் 150க்கு பேசி வச்சுருக்காங்க. வட்ட மேஜை மாநாடு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மாங்காய், அதுக்கப்புறமேட்டு பலாச்சொலை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். வெயிட் பண்ணிருக்காங்க. அங்கே போய் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. எங்கள் அம்மாவால் நடக்க முடியாதான் பிரச்சனை. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி தரலான்னு மங்களுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் அங்கேயே காட்டியிருப்பேன். அந்த டாலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போய் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், அதை காட்டுறேன். இப்போ நாங்கள் என்ன கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. முருகன் கோயில் நேரம் ஓப்பனில் இருக்குமான்னு தெரியல. வேற நம்ம தீப்பாச்சியம்மன் கோயில் ஓப்பனில் இருக்கும். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு முருகன் இருந்தாருன்னா பார்ப்போம், இல்லை நாளைக்கு போய் முருகனை பார்த்துருவோம். இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்புவோம். ஓகேனா சரசு? இன்னொரு விஷயம், சரசுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் இருக்காங்க. அது என்னென்னா வாட்ச்சு. அது இன்றைக்கி வாங்கலான்னு பிளான் பண்ணோம். இன்னும் லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு வாங்கிக்கலாம் சரசுன்னு சொல்லியிருக்கேன். முதல் நான் ஒரு பிராண்டட் வாட்ச் வாங்க போகிறேன். நான் மங்களில் வாங்கினேன்னு சொன்ன டாலர் இதுதாங்க. நான் வேல் மட்டும்தான் கேட்டேன். வேல் பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ ஓம்னாங்க. நான் ஓம்னா ஸ்வஸ்திக்குன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் போட்டு முருகன் டாலர் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப பெருசாக எங்கள் அம்மா எடுக்க சொன்னாங்க. ஒரு 2 பவுனில் இருந்துச்சு. அவ்வளோ பெருசு வேணான்னு சொல்லிட்டு இது 1.25 பவுனுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. இந்த செயினில் போட்டால் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. வேறு மாதிரி நல்லா இருந்துச்சு. முருகனே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் இன்றைக்கி எதார்ச்சியாக போனோம். எதாச்சியாக போனது வாங்குறது செவ்வாய்க்கிழமையா அன்னைக்கு வாங்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் எனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி எங்கள் மம்மியை சூப்பராக அரைப்பாங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி குழப்பி இட்லியை டேஸ்டிங்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். 2 இட்லிக்கு அவ்வளோ சட்னி. ஆமாம், பிக் பாஸ் ஆரம்பிச்ச புதுசில் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பார்க்க சுத்தமாக டைமே இல்லை. அதனால் எங்கள் மம்மி என்ன கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் என்ன பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தினைக்கும் பார்க்குறாங்க. அது வேலையாக விடாமல் பார்க்குறாங்க. இன்னைக்கு கூட நான் சொன்னேன், நீங்கள் காலையில் கூட பாருங்க, நைட்டு பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு பார்த்துருவாங்க. அப்புறம் காலையினாச்சும் பார்த்துறாங்க.
இன்னைக்கு தான் பாப்பாங்களா? அப்போ லைவ்ல ஓடுது. நாளைக்கு வந்து சஃபி ஜோனு இதெல்லாம் பார்த்து என்னென்ன நடக்குதுன்னு அதுல ரிவ்யூஸ் எடுத்துக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி ரைட் ஓகே, சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. நாளைக்கு போய் வாட்ச் வாங்கி தரேன். The next day. இன்னைக்கு பிரசித்தியாவுக்கு வந்து லீவ், எக்ஸாம் கேப்பு, மேக்ஸ் எக்ஸாமு, அதனால எல்லாம் எந்திரிச்சதே லேட்டு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டோம். ஏன்னா வந்து என் மாமியார் சுட தண்ணி சாம்பார், மிளகாய் தண்ணி சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல், நல்லா பேபி பொட்டேட்டோவா வந்து வறுத்து வச்சு மசாலா போட்டு ஸ்லைஸ் பண்ணி வறுக்காம மசாலா போட்டு வறுத்துருக்காங்க. என்னதான் வெளியில நம்ம கடையில வந்து நிறைய பெரிய தாலி அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி டேஸ்ட் இல்லை. இருந்தாலும் அந்த அட்ராக்ஷனுக்கு அப்பப்போ போவதான் வேணும். ரொம்ப நல்லா எப்பயாச்சும் போகல. இருந்தாலும் இந்த டேஸ்ட் வந்து அது வராது. ஆமா. முடிச்சுட்டு என்ன பிளான்? முடிச்சு வெளில போகணும், வீட்டுக்கு போகணும். வீட்டுக்காரர் எனக்கு என் மாமியார் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைஸ் தான் வாட்சிட்டு, அதுக்கு இன்னும் சர்ப்ரைஸா? அது என்ன வாட்சுன்றது தான் சர்ப்ரைஸ். ஓ அப்படியா? எங்கள் வீட்டில் ஒரு பழக்கங்க, கிளம்பலாம் முடிவு பண்ணால் எவ்வளோ டிலேவாக கிளம்புறோமோ அவ்வளோ டிலேவாக தான் கிளம்புவோம். ஆஸ் பர் பிளானே நாங்கள் கிளம்ப மாட்டோம். இல்லை இப்போ நான் திட்டிடுவேணும்னு பயந்துட்டு வீட்டில் ஒரு பழக்கம்னு மாற்றிட்டாரு. என்னை தான் சொல்ல வந்திருப்பாரு, நான் டென்ஷன் ஆயிடுவேன்னு மாற்றிட்டீங்க. சூப்பர்மேன். இப்போ வந்து ரொம்ப நேரமாக கிளம்ப சொல்லி ஒரு வழியாக எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோன்னா, இவங்களை கிளப்புறதுக்குள்ள நேரம் ஆகிடும். நீங்கள் ஒரு கார்டு எடுக்கலாம் வந்து கார்டெல்லாம் எடுக்கல, உண்மையான கார்டை தான் சொல்கிறேன். நான் நேராக இப்போ சைட்டுக்கு போகிறோம். என்ன அப்டேட் ஆயிருக்கு, ஒர்க்கில் என்ன அப்டேட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். இவ தான் பிரசித்தியா வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு எங்கள் அம்மாவோட படிச்சுட்டு இருக்கா. சரசு கேட்டுட்டு இருந்தா வாட்ச். இல்லை இவரை பற்றி நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்போல்லாம் வர வர இவரே வீடியோ ஹேண்டில் பண்ணுறதுனால என்னை பற்றி மட்டும் சொல்கிறாருல, இவரை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. சாவி வந்து காணுங்க, வீட்டு சாவி எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. யாரோ எடுப்பாக இடரு நேக்கா வந்து வாகனத்தில் ஏறி உட்காந்துட்டாரு. இவளையும் கூட்டு உட்கார வச்சாரு. அது வந்து நான் தேடி எடுத்துட்டு வரணுமா தெரியல, கிடைக்கலன்னு தெரியல, எடுத்து வைக்க வேண்டியதானுங்க. பார்த்துக்கோங்க. சூப்பரா இருக்குங்க. இது என்னங்க பின்னாடி, உங்க பின்னாடி இருக்குது என்னங்க? ஏய் அங்க அது என்ன, அது என்னது? வார்ட்ரோப். வார்ட்ரோப் டி. அட வார்ட்ரோப். இங்க பாருங்க, செம்ம சூப்பரா ஸ்லைடிங் டோர் நல்லா பெருசா ரெடி ஆயிடுச்சு. இக்கட சூடுக்கண்ணா ஐயோ செமையா இருக்குங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. இப்போ எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏறாமா உனக்கு ஒரு ரூம் பிடிச்சிருக்கா? ஸோ இன்னைக்கு வந்து நானும் ரொம்ப வந்தோம். இவர் ஒவ்வொரு தாட்டியும் வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்குறப்ப நாங்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து இவர் கூட வந்துடுவோம். நேற்று பிரசித்தியாக இருந்தா. இப்போ நான் பார்த்து நேற்று இவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுறப்ப நான் நினச்சேன், ஐயோ சுற்றி டப்பாவா இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நம்ம இடத்துக்கு மீறி ஆசைப்பட்டோமோ. நாங்கள் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. எங்களுக்கு டிவி யூனிட் வேணும், அது பெருசாக தான் வேணும், சாமி இது வைக்க வேணும், எல்லாம் ஷெல்ஃபாக வேணும், ஃபுல்லாக ரேக்காக அடிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப வந்து கன்ஜஸ்டடா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா வந்து பார்த்தா அவ்வளோ நீட்டா கரெக்டா இருக்கு. கிராக்கரி யூனிட் கூட இந்த இடத்துக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வச்சா இப்போ பெருசா இங்கே கிராக்கரி யூனிட் போட்டால் நம்ம நடக்க போக கூட இருக்காது. கரெக்டா இந்த ஸ்லைட் டோர் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடியே அவங்க போட்டாங்க. எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம எந்த குறையுமே விடாம கரெக்டா எல்லாமே அமைஞ்சிருச்சு. அது வந்து இந்த பெரிய வார்ட்ரோப் வந்து செம்மையான முடிவு. இப்ப நாங்க அந்த வீட்டுல இப்ப இருக்க வாடகை வீட்டுல எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இங்கேயும் ஸ்டோரேஜ் உருவாக்கிட்டோம். ஆமா ஆமா, அந்த ஸ்லைட் டோர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா பண்ணிருக்காங்க. நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப நீட்டா சூப்பரா இருக்கு. பிரீமியமாவும் இருக்கு இப்படி பண்ணா. பெரிய டோரா இருக்கு. இங்க உள்ள நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். நம்ம இங்க ஹேங்கர்லாம் போட்டு தரேன்னு கூட சொல்லியிருக்காரு. கீழே வந்து ஷூ ரேக் வச்சுக்கலாம், ஷூ ஹீல்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கு. இது வந்து இதுக்கும் போட்டாங்க பாரு, டபுள் டோர். ஆமா, பொறுமையா தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணனால ஸ்ட்ராங்கா இருக்கு. இது டபுள் டோர். இங்க ஒரு டோர், 3 டோர் போட்டு பண்ணிருக்காங்க. அதை திறங்க, அப்பதான் திறக்க முடியும். திறக்கலாம், அதை திறங்க. வாரே வா, பையா முந்திரி பருப்பு பாதாம்லாம் வாங்கி வச்சிருக்காரு சாப்பிட்றதுக்கு, வலுவா இருக்கிறதுக்கு. சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு. கிச்சன்ல போலாமா? கிச்சன் போலாம். ரோமானி இங்கே ஸ்ரீராம்
बहुत अच्छा श्रीरामन सुनील सूपर वर्क थैंक यू आप बहुत अच्छा है நானும் ரெண்டு ஹிந்தி வார்த்தை பேசுறேன் மம்மி வந்து என்ன பண்ணாங்க வீடியோல பார்த்துட்டு இப்போ என்னடி கிச்சன் வந்து பெருசா தெரிஞ்சது இப்போ குட்டியா தெரியுற மாதிரி இருக்குன்னாங்க. ஆக்சுவலா வீடியோல தான் உங்களுக்கு அப்படி தெரியுது போல மம்மி, நேர்ல வந்து பார்த்தா செம்ம ஸ்பேஷியஸா இன்னும் பெருசா தெரியுது எனக்கு இப்போ பார்த்தா. எல்லாத்துக்கும் டோர் போட்டோம்னா ஃபினிஷிங்கே வேற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா பையா அந்த டோரை மும்மரமா போட்டுட்டு இருந்தாரு, அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை கொடுத்தேன், அதையும் போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டாரு. தேங்க்யூ பையா. இங்க வந்து அப்பையன்ஸ்க்கான அந்த இது வந்துரும், அண்ட் இங்க வந்து ரைஸ் ட்ரப் இதெல்லாம் வைக்கிற மாதிரி வந்துரும். ரொம்ப பர்ஃபெக்ட்டா கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இப்போ வரியே இல்ல, சூப்பரா வந்துரும் அப்படின்னு தான் எனக்கு. ஐயா நெக்ஸ்ட் என்ன ஒர்க்? நெக்ஸ்ட் தட் ரூம் வயரிங் எப்போ வராங்க? நாளைக்கு வராங்களா? அங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து விளக்கமாறு சின்னதாக இருந்துச்சு, பிஞ்சு போச்சு. அதனால் பையாங்க வந்து விளக்கமாக இருந்தால் தான் நாங்கள் வேலை செய்ய முடியும், கொஞ்சம் வாங்கி கொடுங்கனால பக்கத்துலேயே வாங்கிட்டோம். பஸ் இங்கே வந்து காஸ்ட் வைஸ் கூட தான், பரவாயில்ல என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும். வாங்கியாச்சு. வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு சரஸுக்கு வாட்ச் வாங்க போகிறோம். வாட்ச் அடிக்க போறியா? அடிக்க மாட்டேன். சரஸுக்கு வந்து டைட்டன் வாட்ச் தான் வேணும்னு சொல்லிட்டு டைட்டன் ஷோரூம் வந்துட்டோம். ராகாலாம் வேணுமா? இது என்ன விஷயம்னா, எங்கள் வீட்டுக்கிட்டே டைட்டன் ஷோரூம் இருக்கான். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இங்கே வந்துட்டேன். இங்கேயும் இருக்குது. எந்த பொருள் எங்கே வாங்கணுட்டு இருக்கோ அந்த பொருள் அங்கே தான் நம்ம வாங்க முடியும். சரஸோட பிளான் அங்கே வாங்குறது, என்னோட ஐடியா இங்கே வாங்குறதா வந்துட்டேன். எனக்கு அந்த வேல்யூ வந்து இப்போ பணம் வந்து என்னென்னா அது பார்த்தா மனசு வராமல் இருக்க போதும். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறனால வாங்கிக்கலாம். சரஸுக்கு டைட்டனில் ராகா தான் வேணுமா? ரோமா உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு வாட்ச் வேணுமா? டைம் பார்க்க தெரியுமா? டைம் பார்க்க தெரியுமா? ரோஸ் கோல்டு கொடுங்க. இதான் பிடிச்சிருக்கா? இல்லை ரோஸ் கோல்டு பார்க்குறேன், இன்னும் பார்ப்பேன். இதே ரோஸ் கோல்டு தான் இருக்கும், அது போட்டு பாரு. சூப்பராக இருக்கானா? லூஸாக இருக்கு. இந்த வாட்ச் நல்லா இருக்கு, ஆஃபர்லேயே இருக்கு. சரஸுக்கு பிடிச்ச எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அந்த ஜிக்ஸாக் மட்டும் பிடிக்கல. நல்லா இருக்கு, அதான் வித்தியாசமாக இருக்கு. இப்போ எங்கள் அம்மா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க, அது மாதிரி இன்றைக்கி சரஸ் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாட்ச் வாங்க வந்தாங்க, எனக்கு வாங்கி தராங்களாம். டாமி ஹைஃபிலரில் வந்து வாட்ச் வாங்கினாங்க. காட்டுங்க. போட்டால் மாசாக தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து இது பரில் நாங்கள் வாங்கினதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் பர்ச்சேசிங் பிராண்டட் ஷோரூம் அண்ட் பிராண்டட் வாட்ச். எனக்கு வாட்ச் போடுறது பிடிக்காது. நிறைய முன்னாடி சொல்கிறாங்க வாட்ச் வாங்குறேன், இதை பாருங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு பேபி வாட்ச் வேறு எடுப்போம். பாய பாரு. சரஸ் வந்து ராகால சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பார்த்து கடைசியாக நான் இது வந்து நிஜமாக இன்டர்நெட்டில் இதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது தான். பட் என்னன்னா அதில் பெருசாக தெரிஞ்சுது. ஐயோ அது கீழே இருக்க எடுத்துருங்க. அழகாக அந்த மாதிரி இருந்துச்சு. நேரில் பார்க்குறப்ப எனக்கு குட்டியாக இருக்க மாதிரி இருக்கா, அதனால நான் பெரிய டைல் வேணும்னு இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் இருக்குது. அதனால எனக்கு இன்னும் சந்தோஷம். ஆஃபரில் 5000 இருக்குது. பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. காட்டுங்க, எனக்கு பார்த்து ஆட்டிக்கிட்டே கீழே போட்டுறாதீங்க. காசு கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஆனாலும் எனக்கு கிடைக்காம போயிடும்ல. சரி போய் கொடுத்துருவோம். ஓகே வந்து ஸ்நாக்ஸ் வாங்க வந்தோம். நிறையா காலேஜ் கேர்ள்ஸ் வந்தாங்க. வந்துட்டு ரோமா வந்து அவங்க வச்சுக்கிறாங்களா, அதெல்லாம் ஒரு 2 நாள் வச்சுருந்து. பாய் ரோமா. உங்களுக்கு யாரை பிடிக்கும், பிரசித்தியாவா ரோமாவா? எனக்கு பிரசித்தியா. உங்களுக்கு ரோமாவா? மேக்ஸ் படிச்சிட்டியா? எல்லாம் கம்ப்ளீட்டா? 100 மார்க் எடுத்துருக்கியா? போன டைமே மேக்ஸ்ல தான் கம்மி, பார்த்து இந்த டைம் நல்ல மார்க் எடு. தமிழ்ல கம்மின்னு நினைக்கிறேன். இல்லை மேக்ஸில் வந்து 80க்கு கம்மியாக தான் எடுத்திருந்தேன். சரி எனிவேஸ் எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி, மசாலா பூரி, அப்புறம் பாவ் பஜ்ஜி. இது வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸு. அது வந்து கண்டோன்மெண்ட்டில் ஒரு பானிபூரி கடை இருக்குவாங்க, வாங்கினேன். எல்லாமே சூப்பராக இருக்கா? ரோமா வெளுத்துக்கட்டு பிடிச்சிருக்கா? இந்த ஒரு வாய் நான் சாப்பிட்ற டைம் கூட என் மக வந்து சேவ் பண்ணுறா. வாயிலேருந்து இப்படி எடுத்தோடனே அடுத்த வாய் வாங்கிக்கிறா. இன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக போச்சுங்க. 2 சர்ப்ரைஸ் எங்கள் அம்மா எங்களுக்கு பேக் டு பேக் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் மம்மி. ஒன்று எனக்கு, இன்னொன்று வந்து சரஸுக்கு பர்த்டே கிஃப்ட் முடிஞ்சதுக்கு எனக்கு வரப்போகிற பர்த்டே கிஃப்ட்டு ப்ளஸ் வந்து ஹவுஸ் வார்மிங் இது கிஃப்டாக வச்சுக்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடோட ஒர்க் 1 வீக்கில் செம்மையாக பண்ணி முடிச்சிட்டாங்க. டோர்லாம் போட்டோன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக ஹாப்பியாகவும் இருக்குது. மேக்ஸிமம் பொங்கல் அங்கே வைக்கிற மாதிரி ஒரு பிளான். அதுக்கப்புறம் அந்த மந்த் அண்ட் டே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம வீட்டை பற்றி, வீடு எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம், சூஸ் பண்ணுறோம், நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய் அண்ட் ஃபேமிலி. பை பாய்.
லவ் யூ ஆல். குட் நைட்.